إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லிஹாதா ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ் என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஹசாயிசுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தனிச்சிறப்பு என்ற இஸ்லாத்தின் தனித்தன்மை என்ற ஒரு கருத்தடங்கிய ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் விரும்பியோ விரும்பாமலோ படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய பாக்கியமான இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு கோடான கோடி நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் கூட ஈடு இணையே ஆகாது. நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம், சில நபிக்கு மகனுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம், அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியம்தான் இம்மைக்கும் வழிகாட்டுகிறது, மறுமைக்கும் வழிகாட்டுகிறது. அது மட்டுமல்ல, பகுத்தறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் உள்ள மார்க்கம் மட்டுமல்ல, உலகத்திலேயே நாம் தான் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யாருக்கும் தலை சாய்ப்பதோ, யாரு காலில் விழுவதோ, அது இன்னும் சொல்ல போனால் மரத்திலே மண்ணிலே இன்னும் சொல்லப்போனால் கற்களிலே இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த மார்க்கம் தடுக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. அறிஞர்களை பார்க்கலாம், மிகப்பெரிய நீதிபதியாக இருப்பார்கள், மிகப்பெரிய வல்லுநர்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய தீர்ப்பே உலகத்திற்கு வழங்கக்கூடியதாக இருப்பார்கள், மிகப்பெரிய மருத்துவராக இருப்பார்கள், மிகப்பெரிய ஆய்வாளராக இருப்பார்கள், விஞ்ஞானத்தின் உச்சியிலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. வெறுமென்ன ஒரு போட்டோவுக்கு முன்னால் நின்று, ஒரு மரத்துக்கு முன்னால் நின்று, ஒரு கல்லுக்கு முன்னால் நின்று, ஒரு மனிதனுக்கு முன்னால் நின்று, செத்தவனுக்கு முன்னால் நின்று மண்டையில குட்டோ என்று குட்டுகிறார், அறிவை இழக்கிறார். ஆனால் இந்த மார்க்கம் மட்டும்தான் நாம் விரும்பியோ விரும்பாமலோ படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அளவுக்கு பறைசாட்டக்கூடிய உன்னதமான மார்க்கத்தை நாமும் தெரிந்து பிறர் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்திற்கு போனவர் நல்மக்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு இடத்துல இந்த வசனத்தை சொல்லி காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி லிஹாதா, நமக்கு நேர்வழி காட்டினானே, இந்த பாக்கியத்தை தந்தானே,
சொர்க்கத்தை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு சொர்க்கவாசிகளாய் சொல்வார்களாம், ஒமா குன்னாலி நகுத்ததிய, அவன் மட்டும் லவ்லா அன் ஹதான் அல்லாஹ், அவன் நமக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெற்றே இருக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியான். நீண்டடிய வசனம். சகோதரர்களே, நாமெல்லாம் பிறப்பின் அடிப்படையிலே நம் முன்னோர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தனாலே முஸ்லீமாக ஆகிவிட்டோம். தெரிந்து புரிந்து அறிந்து வந்தவர்கள் சொற்பத்திலேயும் சொற்பந்தான், ஆனால் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய மகிமையை அறிந்து காலத்தின் கட்டாயமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவொன்னே சொன்னார்கள். முஸ்தத்ரக் என்ற நூலிலே பார்க்கிறோம். கால உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை தந்திருக்கிறான். பிறப்பாலேயோ அறிவாலேயோ ஆற்றலாலேயோ பணத்தாலேயோ குணத்தாலேயோ நிறத்தாலேயோ அல்லாஹ் தரவில்லை. இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் கண்ணியம் கிடைத்திருக்கிறது என்று மிகப்பெரிய வீரர், அறிவின் சிகரம் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய நாவிலே பேசினான். பல்வேறு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்தை நினைக்கும் பொழுது உமர் என்ன சொன்னார்களோ என்ன நினைத்தார்களோ அதான் வசனமாக இறங்கியது என்பதற்கு பல சான்றிதழ் நம்ம இடத்துல இருக்கிறது. குர்ஆனிலே ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யாருடைய நாவிலே அல்லாஹ் பேசினானோ அந்த உமர் சொல்கிறார், இஸ்லாத்தை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலகத்திலேயே இழிவுதான், உலகத்திலே கண்ணியம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு ஃபைனிபு தகைனா அல் இஸ்ஸத பிகைரிஹி, இஸ்லாம் அல்லாத வேற ஒரு கொள்கையை யார் எடுத்துக்கொள்வார்களோ, கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ காஃபிர்களாகவோ முஷ்ரிக்கீன்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ இறைவனே மறுத்தவர்களாகவோ கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாகவோ, ஆனால் அதன் அல்லாஹுவே அவர் உலகத்திலே இழிவுபடுத்துகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இழிவு பார்த்தோம் அல்லவா? கல்லை வணங்கக்கூடியவர்கள் பெருமக்கள் ஏராளம், அறிஞர்கள் என்று சொல்கிறார். அதுபோல மரத்தை வணங்கக்கூடியவர்கள், பெருச்சாலியை வணங்கக்கூடியவர்கள், பாம்புகளை வணங்கக்கூடியவர்கள், இப்படியே அடுக்கி கொண்டே போகலாம். கடைசியில் அந்த கடவுளையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு, கடவுளையே திருட்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் ஏளனமாக உலகத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் படைத்தவன் அரிசின் மீது அமர்ந்து கொண்டு நல்லாட்சி செய்து கொண்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த புனிதமான மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இஸ்லாத்துடைய தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், மாற்று மத நண்பர்கள் எத்தனையோ கொள்கை உடையவர்கள், எத்தனையோ சித்தாந்த உடையவர்கள், எத்தனையோ மதத்து உடையவர்கள், ஆனால் அவருடைய வணக்கங்களுக்கும் நம்ம வணக்கங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் இது பெருமையடைப்பதுக்கு அல்ல, அகந்தைக்கு அல்ல, ஆணவத்துக்கு அல்ல. இதை சொல்லி நம்ம அவங்களை கொண்டு வரணும். பாசத்துக்குரிய இஸ்லாத்துடைய தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, வேறு மதத்தில் உள்ளவர்கள்லாம் வணக்கம் என்று சொன்னால் விசிலடிப்பதும் கை தட்டுவதும் கேலி தமாசில் ஈடுபடுவதும் ஆடல் பாடலும் கூத்து கும்மாளங்களும் இதுதான் அவங்களுடைய வணக்கமாக கருதப்படுகிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அது கிறிஸ்தவர்களாக கூட இருக்கட்டும், இதுதான் வணக்கமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த மார்க்கம் மட்டும்தான் திக்ருல்லா, எவன் படைத்தானோ, எவன் உருவாக்கினானோ, எவன் வாழ்வை தருவானோ, எவன் மரணத்தை தருவானோ, எவன் உணவை தருவானோ, எவன் கஷ்டத்தை தருவானோ, எவன் கஷ்டத்தை போக்குவானோ, சுகத்தை தருவானோ அவனுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும் என்று இந்த மார்க்கம் துணிச்சலாக அறிவுபூர்வமாக சொல்லி காட்டியது. அதான் எத்தனை பேர்கள் புக்கெல்லாம் எழுதி விட்டு கூட அறிஞர்களாக இருந்தும் கூட இஸ்லாத்துக்கு வராமல் போய்விட்டார்கள். மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்று எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் கிறிஸ்துவர்களே எழுதினார்கள். மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் என்று துணிச்சலாக சொல்லி காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எத்தனை அறிஞர் பெருமக்களுக்கு கிடைக்கவில்லை. அறிவிலே குன்றியிருந்தவர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் சொன்னால் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த மார்க்கத்தை பற்றி, இன்னனி நிச்சயமா நான் அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹுவ என்னை தவிர வேற வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது, ஃபஅபுதுனி என்னையே வணங்குங்கள், வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி தொழுகை நிலைநாட்ட வந்திருக்கிறோமே இதுவும் என்ன நினைவு கூறுவதற்காக வேண்டிதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையை நிலைநாட்டுவது ஆன்மீக அடிப்படையிலே ஆத்மார்த்தமான அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை இருவேறு கருத்திருக்க முடியாது. முற்றிலும் அப்படி நம்புகிறோம். அல்லாஹும் அப்படித்தான் சொல்கிறான், ரசூலுல்லாஹும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அதிலே கூட தனி சிறப்பு இருக்கிறது. இந்த பாக்கியம் யாருக்காவது உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவராக கிடைத்திருக்கிறதா? ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய பாக்கியம்,
குறிப்பாக ஜும்மாவை அனைவரும் கூடிதான் தொழுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் தனியாக யாரும் ஜும்மா தொழுக முடியாது, அது லொஹராகத்தான் தொழுக முடியும் அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜும்மா என்று சொன்னாலே ஒன்று கூடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது, ஜமாத் என்று சொன்னாலே ஒன்று கூடிய அளவுக்கு பொருளை தாங்கி இருக்கிறது. இந்த பாக்கியம் யாருக்காக கிடைத்திருக்கிறதா? இந்து பெருமக்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பிரகாரம் அவர்கள் வணங்கிவிட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவர்களும் நேரம் கிடைத்த நேரத்தில் போய்விடுவார்கள், யூதர்களும் அப்படித்தான். ஆனால் ரப்பு நம்மை மட்டும்தான் ஒன்று சேர்த்து ஒருவரோடு ஒருவர் பக்கத்தில் அமர வைத்திருக்கிறானே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்பதைத்தான் இந்த வசனங்கள்லாம் நம்மளை சீர்தூக்கி பார்க்க சொல்கிறது. தத்துவம் பேசக்கூடியவர்கள், சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கடவுளே மற, மனிதனே நினை என்று சொல்வார்கள். சொன்னவர்கள் எல்லாம் நச்சுக்கருத்தை தான் பரப்பினார்களே தவிர இந்த இஸ்லாத்தினுடைய ஆழமான கருத்துக்கள் அவர்களுக்கு போய் சேரவில்லை. ஆனால் எந்த இறைவனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி தொழுகையை நாட்டினோமோ, ஒன்று சேர்கிறோமோ, இணைந்து அல்லாஹ்வை வணங்குகிறோமோ, அதில் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல படிப்பினையும் பாடத்தையும் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியும் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இரையச்சமான தொழுகை, தக்வாவான தொழுகை, உள்ளச்சமான தொழுகை, ரொம்பவும் இன்பமான தொழுகை, பேரின்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் சிலவங்களுக்கு தனியாக தொழுகும்போது கிடைக்கும். ஜமாத்தா தொழக்கூடிய நேரத்திலையும் கூட யாரையும் தாழ்த்து கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கான சொல்லலை, செல்ஃபோனை தன்னை அறியாமலே அடிக்க விட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்க அல்லாஹ்வுடைய முன்னால் நிற்கிறோம், ஹாலிக்கு முன்னால் நிற்கிறோம், படைத்தவன் முன்னால் நிற்கிறோம் தெரியாமல் தலையை சொறிவதும் காலை சொறிவதும், இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன விஷயங்களை மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தொழுகிறாங்களா என்ற அளவுக்கு இருக்கும். அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க சிந்தனை மாறிடும். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஜமாத்தோடு தான் தொழுவணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஜும்மா வலியுறுத்தப்பட்டிருக்கு, எல்லா ஜமாத்தையும் வலியுறுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி என்ற பெருநூலில் அறிகிறோம், 27 மடங்கு நன்மை ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நேரத்தில் ஐவேளையே நமக்கு அதிகம் கிடைக்கிறது. அதில் என்ன தத்துவம் இருக்கிறது, என்ன காரணம் இருக்கிறது? அதில் இப்படி தொழுவதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன பெரிய உயர்ந்து போய்விடுகிறதா என்று பார்க்கக்கூடிய நேர கட்டத்தில் பல்வேறு படிப்பினை ரஹ்மான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காவின் இமாமா நின்றால் அகைமு சுஃபுவக்கும், உங்களுடைய சஃப்களை நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம். வகான அஹதுனா, சஹாபாக்கள் எப்படி ஆகிவிடுவார்கள்? சொன்ன உடனேயே இல்ஸிகு மன்கபவு பி மன்கிபி சாஹிபிஹி, ஒரு சகோதரர் ஒரு தோழர் இன்னொரு தோழருடைய அந்த புஜத்தோடு அப்படி ஒட்டி கொள்வார். இந்த வாக்கியம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? தீண்டாமை என்று இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாக்கியம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். வகதமஹு பிகதமிஹி, ஒருவர் இன்னொரு பாதத்துடன் அவர் சகோதரருடைய பாதத்தை சேர்த்து வைப்பார். வசத்துல் ஹிலல, இடைவெளியை நீங்கள் நிரப்புங்கள் என்றெல்லாம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்யக்கூடிய நேரத்தில் தக்பீருக்கு முன்னாலே சொல்லி காட்டுவார்கள். இன்று நாமும் உலகத்தில் அதை சுன்னாவை அடிப்படை பின்பற்றி சொல்லி காட்டுகிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த தொழுகையில் அல்லாஹ் மனித குலத்திற்கு நமக்கு ஒரு இஹ்வானியத்தை, ஒரு சகோதரத்தை வைத்திருக்கிறான். ஒருவருடைய தோல்புஜம் இன்னொருவருடைய தோல்புஜோடு அப்படியே சேருகிறது, ஒருவருடைய பாதம் இன்னொருடைய பாதத்தோடு சேருகிறது. இது எந்த மதத்தில் இருக்கிறது, எந்த கொள்கையில் கிடைக்கிறது? இப்படி ஒரு பாக்கியம் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கூடி இறைவனை வணங்கி அனைவர்களுமே வெளியாகக்கூடிய இந்த பாக்கியம் இஸ்லாத்தை தவிர வேறு எதற்கு உண்டு? சிந்தித்தோமா? பாசத்துக்குரிய சகோதரர்களே, என்னதான் நமக்கு சண்டை இருந்தாலும், என்னதான் நமக்குள்ளே சச்சரவு இருந்தாலும், என்னதான் நமக்கு பிளவு இருந்தாலும், எல்லோரும் ஒன்றாக கூடி ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய வணக்கம் இஸ்லாத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதற்காவது நம்ம நன்றி செலுத்தினோமா? இந்த மாதிரி சிறப்பு வேறு யாருக்காக கிடைத்திருக்கிறதா? எங்கேயோ பிறந்திருக்கிறோம், எங்கேயோ வாழ்கிறோம். ஆனால் அனைவர்களும் இஸ்லாம் என்ற அந்த பந்தம், அந்த சொந்தம், அந்த குடும்பம், இந்த பாக்கியத்தை தனி சிறப்பாக இஸ்லாம் தந்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்லே நிற்கக்கூடிய நேரத்தில் சொல்வே ஆரம்பிக்க முன்னால் சொல்வார்கள், ஒத்தராசு, ஒருவருக்கொருவர் இறுக்கமாக நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை சரிபடுத்துவான் என்றெல்லாம் நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் கோயிலில் இது பார்க்க முடியுமா? தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவனுக்கு தனி ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த எல்லைக்குள்ளே தான் வர வேண்டும். உயர்ந்தவன் கருவறைக்குள்ள, கோயிலுடைய கருவறைக்குள் வரைக்கும் வரலாம். பணம் இருந்தால் இன்னும் வரைக்கும் சாமியை சந்திக்கலாம் என்ற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மகத்தான இந்த மார்க்கத்தில், இந்த பள்ளிவாசலில், இஸ்லாத்தில் மன்னர் வருங்க, இந்த நாட்டுடைய மன்னர் வருகிறார், தாமதமாக வருகிறார், பேச்சுக்கு கற்பனைக்கு வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் சொல்லுமா வருகிறார், கடைசி சஃப்ல தான் அவர் இருக்க முடியும்.
அந்த அளவுக்கு மகத்தான பாக்கியமாக இருக்கிறது. பணத்தை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ வேற இன்னபல இதை வைத்தோ இங்கே பெற முடியாது. ரப்பு சொல்லி காட்டுவான், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் தான் என் அளவிலே உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று படைத்தவன் குர்ஆனிலே பறைசாட்டுகிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மகத்தான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாமும் குழம்பி நமக்குள்ளே எத்தனை பிளவுகள். அது மட்டுமல்ல, அந்த மாற்று மத உடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் இவனெல்லாம் வெளியே தான் இருக்க வேண்டும், இவர்களெல்லாம் உள்ளே வர வேண்டும். அவால் இவால் பேசக்கூடியவர்கள் சாமிக்கு ரொம்ப முன்னுரிமை பெறுவார்கள். போயா வாயா என்று பேசக்கூடியவர்கள் அங்கே கோயிலுக்கு வெளியே தான் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை தலைவராக இருந்தாலும் கூட சட்டங்கள் தெரிந்தால் அல்லாஹ்வை ரசூலையும் அறிமுகம் செய்து பட்டால் அவரும் இது போன்ற பிரச்சாரங்கள் பண்ணலாம், அவரும் தொழு வைக்கலாம் என்று சொல்லப்பட்ட மகத்தான மார்க்கத்திலே தான் நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய அருமை பெருமையை நாம் தெரியாமல் வாழ்கிறோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, காணிக்கை இல்லை சகோதரர்களே. அங்கே நம்ம வணக்கம் செலுத்துகிறாந்தா காணிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது, பூவை வைக்க வேண்டியிருக்கிறது, பழங்களை வைக்க வேண்டியிருக்கிறது, தேங்காயை இன்னும் சாமி மண்டையிலேயோ அவன் மண்டையிலேயோ உடைக்க வேண்டியிருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்பதை இதன் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் செலவனை தொடவே கூடாது. அந்த ஏனைய சமுதாயத்தில் அண்டவே கூடாது, நெருங்கவே கூடாது. நீ கேவலமானவன், நான் உயர்ந்தவன் என்ற அளவுக்குலாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் சாமி மேலே உட்கார்ந்திருப்பார், ஆனால் கீழே உள்ளவர்கள்லாம் அவரை தூக்கி கொண்டு போக வேண்டும், சாமியை தூக்குவதை விட இவரையும் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்ற அளவுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனால் அந்த புனிதமான மார்க்கம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் இந்த மாதிரி பாராட்டுகிறது. இன்றைக்கி நம்மளை தான் கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள். தேர்தல் களம் என்ற அடிப்படையிலே சுடுகாடா ஆக்குவோம், எப்படி குஜராத்தை ஆக்கினோமோ அதுபோல பகிரங்கமாக வந்து மேடைகளை பேசுகிறார்கள். நமக்கு சகோதரத்துவத்தை அல்லாஹ் தொழுகையின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்வார்கள், உங்களுடைய உள்ளங்கள் சீராக வேண்டும் என்று சொன்னால், ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமையாக இருக்கும் என்று சொன்னால் சஃப்புலே ஒழுங்காக நில்லுங்கள் என்று ஒப்பற்ற தலைவர் பல குரல் கொடுத்ததை பல்வேறு ஹதீஸ்களை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை நம்ம அறியாதனால நாம் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இஸ்லாம் உயர்ந்த மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம் இஸ்லாமிகள் நாம் அதை புரியாமல் நமக்கு மத்தியில் பல பிளவுகளை போய்கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகை கூட அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றினாலும் கூட அதில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெரும் பாக்கியம் உம்மத்தே முஸ்லிமாவுக்கு மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ சமுதாயம் வாழ்கிறது, இப்படி ஒன்று கூடக்கூடிய பாக்கியம் நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, வேறு யாருக்கும் கிடைக்கல. இதனால் மனித குலத்துக்கு என்ன ஃபாயிதா? ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் இப்படி ஜமாத்தோடு தொழுகக்கூடிய நேரத்தில் புரிந்துணர்வு ஏற்படுகிறது. ஒருவருக்கொருவர் தான் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பிறருடைய கஷ்டத்திலே நாம் பங்குகொள்கிறோம், அவருடைய இன்பத்திலே நாம் பங்கு கொள்கிறோம். இதுபோல ஏராளமான நிறைய செய்தியை அல்லாஹ் இந்த தொழுகை நிலமாட்டு மூலமாக அவனுக்கே நாம் தொழுதாலும் கூட மனித குலத்திற்கு பல நன்மையை வைத்திருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கிறதா? சகோதரர்களே, நாம் ஒற்றுமையாக இருப்பது மாதிரி தொழுகையில் தான் காட்டுகிறோம். எல்லா ஊர்களிலையும் எல்லா இடங்களிலையும் முஸ்லீம்கள் ஒன்று சேர்த்து தொழுகிறோம். என்னதான் அவர் நம்ம கஃபீலாக இருந்தாலும் சரிதான், முதியராக இருந்தாலும் சரிதான், மன்னராக இருந்தாலும் சரிதான், நம் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய முன்னால் இருப்பார். வீட்டில் போய் வேணால் அவர் நாம் ஹாதிம், அவர் கஃபீலாக இருக்கலாம். தொழுகையில் அப்படி இருப்போம். இப்படி இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிநடத்த சொல்லி. ஆனால் இன்றைக்கி நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? நமக்கு மத்தியில் எவ்வளோ பிளவு! ஒரே கொள்கை, அடிக்கடி சும்மா சொன்ன மாதிரி ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே வேதம், ஒரே தூதர் இருந்தும் கூட ஆன்மீகத்திலையும் மோசம், அரசியல்லையும் மோசம், எல்லா வகையிலையும் மோசம். அவன் சொல்கிறான், அதாவது இந்து வெறியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுவாங்க. ஒன்றா தொழுகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ மோசமான தன்மை இருக்குது, நாம் எதிர்க்க தேவையில்லை என்று அவன் சொல்கிறானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை முனாஃபிக்கினுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான் நபி அவர்களை பார்த்து. சூரத் ஹஷ்ரிலே அல்லாஹ் சொல்வான், தஹஸபுஹும், நபி அவர்களே அவர்களை எண்ணீர்கள் ஜமீஅன், ஒன்றாக இருப்பதான் எண்ணீர்கள், வகுலூபுஹும் ஷத்தா, அவருடைய உள்ளங்கள் பலவேறுபட்டு பிரிந்திருக்கிறது. ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அறிவில்லாத சமுதாயமாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் யாரை சொன்னான் தெரியுமா? நபியை பார்த்து. நபியுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் வாழ்ந்தார்களே, ரசூலோடு இருந்தார்கள், ரசூலோடு தொழுதார்கள், அவர்களை பார்த்து சொன்னான். அந்த வசனம் நமக்கு சொன்ன மாதிரி இல்லையா?
பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஒன்றாக நின்று தொழுகிறோம், ஒன்றாக நின்று நோன்பு நோக்கிறோம், ஒன்றாக சாப்பிடுகிறோம். ஆனால் உள்ளங்கள் மாறுபட்டு இருக்கிறது. இது யாருடைய தன்மை, யாருடைய செயல்? அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறானே. நபி அவர்களை பார்ப்பதற்குத்தான் ஒற்றுமையாக இருப்பதாக நினைக்கிறார்கள். உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கிறது, உள்ளங்கள் மோசமாக இருக்கிறது, உள்ளங்கள் கசடாக இருக்கிறது, உள்ளங்கள் அழுக்காக இருக்கிறது, உள்ளங்கள் கருப்பாக இருக்கிறது என்று படைத்தவன் யாரை பறைசாட்டுகிறான்? தொழுகையின் மூலமாக நமக்கு உணர்வு வேண்டும், தொழுகையின் மூலமாக நமக்கு வெற்றி இருக்கிறது, தொழுகையின் மூலமாக ஒற்றுமை இருக்கிறது. எங்கே செய்தோம்? முன்னும் பின்னு கரெக்டாக நிற்கிறோம். ஆனால் வெளியே வந்த உடனே வாய் தகராறு, பேச்சு தகராறு, கருத்து தகராறு. வேறுபட்ட கருத்து இருக்கலாம். ஷிர்க்கை அடித்து நொறுக்காமல் நம்மளால் இருக்க முடியாது, குஃபரை அடித்து நொறுக்காமல் நம்மளால் இருக்க முடியாது, பிதாத்தை அடித்து நொறுக்காமல் இருக்க முடியாது, கபர் வணக்கத்தை அடித்து நொறுக்காமல் இருக்க முடியாது, வராதத்தினையும் அடித்து நொறுக்காமல் இருக்க முடியாது. இருந்த போதிலும் எதிலே ஒற்றுமை வேண்டுமோ அதிலேயாவது சாதிக்கலாம் அல்லவா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினை சேர்த்து இழுத்து கொண்டு போனாங்க. அல்லாஹ் அடையாளம் காட்டினான். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து தொழுதுட்டு உன்னா அல்லாஹ் இடத்துல வேண்டுகோளை வைத்துக்கொண்டு பின்பு எவ்வளோ மோசமாயிடுறோம். நீங்கள் ஒரு குரூப்பு, நாங்கள் ஒரு குரூப்பு, அவர் என்ன அப்படி சொன்னது, இப்படித்தானே இருக்குது என்றெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையின் மூலமாக நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்பதைத்தான் இந்த வசனங்கள்லாம் நம்மளை பார்த்து சீர்தூக்கி கேட்கிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, ரமலானுடைய நோன்பை எடுத்துக்கொள்ளுங்க. அது அல்லாஹுக்காக வேண்டி தான் செய்கிறோம். அல்லாஹ்வே சொல்லிட்டான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். தொழுகைக்கு அடுத்து எல்லாம் கடமை, 50 கடமையில் உள்ளது. ஆனால் அந்த கடமையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டினார்கள். ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அஸ்ஸௌமு லீ, அல்லாஹ் சொல்கிறானா நோன்பு எனக்கு சொந்தமானது, வானாஜிஸி பி, அதற்கு நான் தான் கூலியை கொடுப்பேன். ஃபலா எர்ஃபுஸ், காரணம் என்ன? நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, அந்த மோனை இந்த மோனையும் பேசக்கூடாது. அது என்ன மனித குலத்துக்கு என்ன ஒழுக்கத்தை தருது? நோம்புலே அப்படி பயிற்சி எடுத்தால் ஏன்னா 11 மாதங்கள் அப்படி சொல்லி நினைக்கணும். நோம்பில் மட்டும் இல்லை, இது இஸ்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயத்துக்கு இல்லை. அது மட்டுமல்ல, ஒலா யஸ்ஹப், கூச்சல் போட்டு அதை சத்தம் போட்டு கத்தக்கூடாது. அப்படி நோன்பு பிடிச்சவங்க எல்லாம் பேணணுமா. ஃபைன் சாப அஹதுன், யாராவது திட்டினால் ஏசினால், அவ் காத்தளவு சண்டைக்கு வந்தால், இன்னி சாயும், நான் நோம்பாளின்னு சொல்லணும். இந்த பயிற்சி எதுக்கு? பசிகள் இருக்கீங்க, பட்னி இருக்கீங்க, தாகித்து இருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்க, மனைவியோட கூட பகல் நேரத்தில் கூடாமல் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒழுங்கு எதுக்குன்னு சொன்னோன்னா, மனித குலம் பண்பாடு வேண்டும், பண்பாடு நமக்கு வர வேண்டும், ஒழுக்க வர வேண்டும் என்பது தான் இந்த கடமை கூட நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதோ ஷஹவத்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இச்சையை அவன் வந்து ரமதான் மாதத்தில் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். தன் ஹலாலாக்கப்பட்ட மனைவியிடத்தில் கூட செல்வதில்லை, அவனுடைய உணவையை அவன் சாப்பிடுவதில்லை, அவனுடைய குடிபானத்தை சாப்பிடுவதில்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கம் எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது? மனிதன் ஒழுக்கமான வாழ்ந்தால் எல்லா மனிதன் நிம்மதியாக வாழலாம் என்பதற்காக வேண்டி. நமக்கு அடிக்கடி சொல்கிற மாதிரி ரமதான் மாதத்தில் நம்முடைய வீட்டில் உணவு இருக்குது, குடிபானம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மனைவி பக்கத்தில் இருக்காங்க, யாருமே பார்க்கல, தனி அறையில் இருக்கோம். எதற்காக நீ பயப்படுகிறோம்? யாரும் பார்க்காவிட்டாலும் அவன் பார்க்கிறான், ரப்பு பார்க்கிறான் என்ற அடிப்படையில் தானே. அப்போ இந்த நோன்பு தரக்கூடிய மனிதனுக்கு பாடம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பாக அல்லாஹ் வந்து ஹலாலாக்கியதே, அல்லாஹ் ஹராம் என்று தடுத்த உடனே நான் நிறுத்திவிட்டேன். ஆனால் ரப்புல் ஆலமீன் எதெல்லாம் காலமெல்லாம் ஹராம் ஆக்கிறானோ, அத்தகைய மதுபானங்களோ அத்தகைய விபச்சாரங்களோ என் மனைவியை நான் அனுபவிக்காமல் அல்லாஹ்வுக்காண்டி நான் நிறுத்தினேன். இதுபோல் விபச்சாரங்களோ, இதுபோல் அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பதோ இது கூடுமா? கூடாது. நம்ம சொத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்ததுனால இப்படி இருந்து கொண்டோம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவன் சொத்தை நம்ம திருடுவோமா? இந்த மாதிரி தன்மையை தான் நோன்பு காட்டுகிறது. மோசடி பண்ணுவோமா? ஏமாற்றுவோமா? இதுபோல் வந்து பிறருடைய பசியை தெரிஞ்சதுனால ஃபக்கீர்கள் யார், மிஸ்கீன்கள் யார், 30 நாளும் பட்டினி கிடக்கும் போது ஏழை பாலைகள், வறுமையில் உழல்பவர்கள் இப்படித்தானே இருப்பார்கள் என்ற அந்த பாடமும் படிப்பினையும் கிடைக்கிறது. இது இஸ்லாத்துடைய தனி சிறப்பு. இது எந்த மதத்திற்கோ எந்த ஒரு கொள்கை உடையவர்களுக்கோ இது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிகிறோம். இன்னும் சொல்லப்போனால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரமலான் மாதத்தில் தான் சதக்காவை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, தர்மத்தை. அல்லாஹ்வுடைய திருத்தூதை அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி வருது ஹதீஸ் ஷரீஃபிலே, அஜிபதன்னாசி பில் கைரி முர்சலா, எல்லா காலத்திலையுமே அள்ளி அள்ளி கொடுப்பார்கள், ஆனால் ரமலான் வந்துவிட்டால் அள்ளி வாரி தர்மத்தை வீசுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த கடமையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருந்தாலும் கூட யாருக்கு போய் அது பயன் கிடைக்கிறது? மனிதனுக்குத்தான் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு பறைசாட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நோம்பை முடிக்கக்கூடிய நேரத்திலையும் கூட தர்மம் கொடுக்குறேங்க.
ஃபித்ர் ஜகாத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஃபித்ரா கொடுக்குறீங்க இல்லையா, அது கூட மனித குலத்திற்குத்தான் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்குது என்பதை பார்க்கிறோம். இப்போ ரமலானை பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்து மிகப்பெரிய கடமை ஜக்காத். அல்லாவுக்கா காணிக்கவே உள்ளது. கோயிலில் வந்து அந்த சாமிக்குன்னு போடுறாங்க, தங்கத்தை வாங்குறாங்க, வெள்ளியை வாங்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, போலீஸை வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வைக்கிறாங்க. கடைசியில் யார் திருடான்னு தெரியல. படைத்தவன் வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு வைக்கலையே, இந்த சுரண்டக்கூடிய மார்க்கத்தை வைக்கலையே. இன்னும் சொல்ல போனால் எதை கடவுள் என்று சொல்கிறார்களோ, வெள்ளம் வந்தால் பீரிட்டு அடித்து போகிறது, திருடன் வந்தால் அது திருவிட்டு போகிறான். ஆனால் அந்த மகத்தான மார்க்கத்தில் பொருளாதாரம் என்பது மனித குலத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. அல்லாஹ் தான் கேட்கிறான், ஆனால் மனிதனே அணிவித்துக் கொள்கிறான். ஜக்காத் என்று சொன்னால் முழுக்க 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 ஏழைக்கு போய் சேர்கிறது. காணிக்கை என்ற அடிப்படையில் இப்போ மதத்தில் காணிக்கை கொடுத்தால்தான் அவங்களுடைய மார்க்கம் செல்லுபடியாகும். இன்னும் சொல்லப்போனால் கட்டணம் செலுத்தினால்தான் உள்ளே வர முடியும் என்ற அந்த சொல்லப்பட்ட ஏனைய மாதத்தில் படைத்தவன் இப்படி ஒரு கடமையாக்கி விட்டான். ஜக்காத் என்ற கடமையை வசதி உள்ளவர்கள் மீது அது யாருக்கு போய் சேருது? அது பட்டியலை கூட அல்லாஹ் சொல்கிறான். இன்னம சதகாத்து, அதாவது இந்த ஜக்காத் இருக்கிறது இல் ஃபுகராயி, ரொம்ப வறுமை உள்ளவர்களுக்கும், வல் மசாக்கின் ஏழைகளுக்கும், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உங்களோடு இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் அவர்களுக்கும், வல் காரிமீன் கடனாளிக்கும், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவருக்கும், வப்ன சபீல் வழிபோக்கர்களுக்கும் அல்லாஹ் இப்படி கட்டளை இடுகின்றான். இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்களுக்கும் ஜக்காத் கொடுங்க, ஏன்னா நம்மளை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த அளவுக்கு அரவணைக்கக்கூடிய மகத்தான மார்க்கம். ஒரு மனிதன் எல்லா மதத்தையும் பாருங்கள், இந்த மார்க்கத்தையும் பாருங்கள், அல்லாஹ் தந்தது எந்த அளவுக்கு நமக்கு இதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏனைய மதத்தில் அவன் வந்து கிறிஸ்துவனை ஆகிவிட்டாலும் கூட என்ன போடும் தெரியுமா? நாடார் கிறிஸ்துவர், தலித்து கிறிஸ்துவர். இங்கே சொல்ல முடியுமா? சொல்ல விடுவோமா? அரசாங்கமே சொல்லணும்னு நினைத்தது முடியாது. உங்கள் சலுகையும் வேண்டாம், நீனும் வேண்டாம், எப்பொழுதும் இறைவனுக்குத்தான் அடிபணிந்தவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லியிருக்கிறோமா? இந்த ஊரில், இந்த குவைத்தில் பயந்து பயந்து நீ முஸ்லீம்கள் தாவா எடுத்து விடுவீங்களே, கிறிஸ்துவர்கள் இடத்துக்கு இடம் இப்பொழுது வால் போஸ்ட் அடித்திருக்கிறார்கள். கஷ்டங்கள் நீங்கவா, துன்பங்கள் நீங்கவா, உங்களுக்கு என்ன இஸ்ஸா கிடைக்கவா, உங்களுடைய நோய் நீங்கவா, இதோ இயேசு அழைக்கிறார். இடத்துக்கு இடம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களுடைய அலுவலகத்தில் கடையிலே திருக்குர்ஆன் எழுதி போட முடியவில்லை. ஒருவர் சென்னையில் நம்ம எங்கே நமக்கு உணவு, நம்ம முஸ்லீம்களை பொறுத்தவரை எங்கே உணவு டேஸ்ட்டாக இருக்குது அங்கெல்லாம் போவோம். சென்னையில் ஆரம்பித்து துபாயில் ஆரம்பித்து குவைத்து வரைக்கும் வந்த அவர் ஒரு பக்தி உள்ளவர், மத பக்தி உள்ளவர், நான் முஸ்லீம். ஆனால் அவருடைய கடையில் ஹோட்டலில் எதிர்பார்ப்பது என்ன? முதல்ல வந்த உடனேயே திருக்குறள் எழுதி போட்டிருக்கிறார். கடைகள் வைத்திருக்கிறோமே, அலுவலகம் வைத்திருக்கிறோமே, இந்த குர்ஆனை பறைசாட்ட முடிகிறதா? அல்ல அல்ல. அவன் அல்ல ரப்புல் சொல்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, யாருமே கவலைப்படாதேப்பா, நான் உங்களுடன் இருக்கிறேன். இது கிறிஸ்துவம் எடுத்துக்கொண்டான். இது எழுதி போடுங்களான்னு சொன்னால் கிறிஸ்துவமாக ஆயிடுவோமா? என்ன அளவுக்கு அறிவு வேலை செய்யுது? பாசத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு உன்னதமான மார்க்கத்தை வைத்து நாமும் தடுமாறிக்கொண்டு பிறரையும் இந்த மார்க்கத்தின் பக்கம் இழுக்காமல் இருக்கிறோமே, தனி சிறப்பை என்னைக்காவது பறைசாட்டுகிறோமா? எவ்வளோ துணிச்சல் வேண்டும்! அரபு நாட்டிலே வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் இந்த இயேசு. இவ்வளோ சொல்கிறானே, நம்ம அந்த வார்த்தையை போடுறதுக்கே 4 பேர் உட்காந்து மசூரா பண்ணுறோமே, பயந்து போது. இந்த மாதிரி இருக்கிறது பாசத்துக்குரிய சகோதரர்களே. இங்கேயே சொல்ல முடியாவிட்டால் எங்கே போய் சொல்லுவோம்? அடிக்கிற இடத்துலையும் சொல்ல வேண்டும், அன்பாக நடக்கிற இடத்துலையும் சொல்ல வேண்டும், நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதுபோல அடுத்தபடியாக ஹஜ் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லி காட்டினான், வாத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். தனி சிறப்பை பாருங்க, வாத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜியும் உம்ராவும் யாருக்கு? லில்லாஹ், அல்லாஹ்வுக்கானே செய்யணும், வேறு யாருக்கானே செய்ய முடியாது. ஹாஜியாரும் போடவே கூடாது. போட்டால் நீ மோசூதியாக இருக்கிற. ஹாஜியாரும் போட்டால் முசல்லியும் போடு. ஹாஜியார், முசல்லி தொழுகக்கூடியவர், முசக்கி ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர், இப்படியே போட்டுக்கொண்டு அதுபோல் முவஹித் தௌஹீத் சொன்னவர், பின்ன அப்துல் காதரும் போடு, அப்துல் ரஹ்மான் போடு, அப்போ தான் சரியாக இருக்கும். அது மட்டும் என்ன, ஒரு கடமையை மட்டும் தூக்கி முன்னால் போடுறீங்க? எந்த அமலையும் முகஸ்துதியாக சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூல் சொல்லவில்லை, இமாம்கள் சொல்லித்தரவில்லை, கண்ணியத்திற்குரிய யாருமே இப்படி செய்யவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு செய்கிறோம். காரணம் என்ன? 2 லட்சம் 3 லட்சம் செலவழித்ததுனால அது மௌத்து வரைக்கும் நம்மளோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே மௌத்துக்கு பின்னாடி யாருக்கானு செஞ்சு அவன்லாம் அவனை போந்துட்டான், அங்கே வால் போஸ்ட் அடித்து இங்கே மாலை போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவான் அல்லாஹ். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதில் கூட ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு நன்மை வைத்திருக்கான். ஹஜ் அல்லாஹ்வுக்கும் சொல்கிறோம். உலக சர்வதேச அந்த ஒற்றுமையும் ஒவ்வொரு முஸ்லீமும் அங்கே அறிமுகமாகுவதையும் கருப்பன் வெள்ளன் என்ற அடிப்படையில் உலகத்தில் சண்டை நடக்குது. அமெரிக்காக்காரன் வெள்ளா இருந்தால் ஆப்பிரிக்காக்காரங்களை எதிர்க்கிறார்கள் அந்த கருப்பனா பிறந்ததுனால. ஆனால் அங்கே சகோதரத்துவம் ஓங்குகிறது. எத்தனை இவர்களை பார்க்கிறோம், வெள்ளையர்களை பார்க்கிறோம், கருப்பர்களை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மன்னரே நம் பக்கத்தில் நிற்பார். அந்த அளவுக்கு உள்ளதெல்லாம் பார்க்கிறோம். வசதி உள்ளவர்களை பார்க்கிறோம்,
அதுபோல கம்மியான காசு கொடுத்து வந்தவர்களையும் ஏழைகளையும் பார்க்கிறோம். இதுபோல் அரபிகளை பார்க்கிறோம், அஜ்னபிகளை பார்க்கிறோம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது. இந்த வாக்கியம் வேற மதத்துக்கு உண்டா, வேற இனத்துக்கு உண்டா, வேற கொள்கைக்கு உண்டா, வேற சித்தாந்தத்துக்கு உண்டா? சிந்திச்சோமா? தனி சிறப்பு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மேலாக தவாஃபை பாருங்க, எல்லாரும் ஒன்றா சுற்றிட்டே வரீங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரராக உங்களோட சுற்றிட்டு வருவாங்க. நான் தான் பெரிய கோடீஸ்வரன், நான் தான் அந்த நாட்டுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லா ஒட்டி, இன்னும் சொல்லப்போனால் ஹஜ்ரஸ் ஒட்டி நான் தான் வருவேன், நீங்கள் எல்லாம் பின்னால் போங்க சொல்ல முடியுமா சகோதரர்களே? சொன்னால் விடுவார்களா? சமுதாயம் நடக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா? எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியம்! அது மட்டும் இல்லை, அதை விட பிரமிக்கக்கூடிய அளவுக்கு எஹ்ராமுடைய ஆடை இருக்கிறது. கோடீஸ்வரனும் மில்லியன் கணக்கில் டன் கணக்கில் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவனும் உலகத்தையே கட்டி ஆழ்ந்தவனும் கூட அதே ஆடை தான் உடுக்க வேண்டும் சொன்னதுதான் இஸ்லாம் தனி சிறப்பு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதை விட இஸ்லாத்துடைய சிறப்பை நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இதை விட தாவா என்ன இருக்க முடியும்? இதற்காக பெரிய பயிற்சி எடுக்க போகிறீர்களா? இந்த ஒன்றை சொன்னாலே போதும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அருமை பெருமை தெரியவில்லை. ஏதோ கேட்பார்கள், எதற்கோ அதனுடைய நறுமண வாழ தெரியுமா என்று கேட்பார்கள். அந்த வளமொழி தான் நமக்கு சொந்தமானதாக இருக்குமோ என்று அஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஒற்றுமையாக லிபாஸிலே, ஆடையிலே எல்லோருமே அந்த வெள்ளை ஆடையை உடுத்திருக்கிறோம். பணக்காரன் என்பவன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்பவன் பட்டாடை உடுக்க முடியாது, அதே நிறமுள்ள ஆடை தான் உடுக்க முடியும் என்ற பாடத்தை எல்லாம் விளங்கியிருக்கிறோம். காரணம் என்ன? எல்லோருமே ஆதமுடைய மக்கள். நீனும் நான் அண்ணன் தம்பிகள். நீ இனத்தாலோ குலத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ செல்வத்தாலோ பிரிந்திருந்தாலும் கூட ஒருவருக்குருங்க அறிமுகமாகக்கூடிய பக்குவத்தை, உலக ஒற்றுமையை படைத்தவன் ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறான் என்ற சிறப்பை பார்க்கிறோம். இந்த மார்க்கம் எங்கே இருக்கிறது சகோதரர்களே? இந்த தனி சிறப்பு எங்கே இருக்கிறது? இதை சிந்தித்தோமா? நாம் சிந்தித்தால் பிறருக்கு சொல்லுவோம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய அது மட்டும் இல்லைங்க, 2 ஈது கொண்டாடுறோம். அந்த 2 ஈதிலையும் அல்லாஹு பெரியவன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். காரணம் என்ன? எங்களுக்கு நேர்வழி காட்டினாய். அவன் தடுமாறுகிறான். அவன் பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு விடியை கொளுத்தி, குடிசையை கொளுத்தி, இருதய நோயாளியை சாவடிச்சு, அவனும் செத்து. எந்த பெருநாள் பார்க்கோமா? பெருநாள் கொண்டாடி 10 பேர் செத்தாங்க, அல்லாஹ் காப்பாற்ற இன்னும் வரைக்கும் வரல. ஏன்னா தீபாவளியோ வேறு எதுவும் அவங்கள குறை சொல்லலை. அவங்க அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, உண்மையான ஒரு இது இல்லை. இப்படி செத்து போயிட்டாங்க, வெடிவெடித்து செத்து போயிட்டாங்க, தீபாவளி கொண்டாடி மதுபானம் அடித்து செத்து போயிட்டாங்க. நல்ல அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பார், அப்போ காலையில் கொடுத்துருப்பார், 9 மணிக்கு 12 மணிக்கு நடு ரோட்டில் கிடப்பாங்க. ஆனால் அந்த இஸ்லாத்தில் அந்த சிறப்பு உண்டா? அந்த மாதிரி மோசமான அந்த தன்மை உண்டா? பாசத்துக்குரிய சகோதரரை, எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கமாக இருக்கும். நாமளும் புது ஆடை உடுத்துவோம், நாமளும் நல்ல ஆடை உடுத்துவோம், அன்றைய முழுக்க மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட ரொம்ப நல்ல ஒரு உணவை சாப்பிடுவோம், நல்ல ஒரு நறுமணத்தை பூசுவோம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவோம். யாருக்கு எந்த இடங்களும் இருக்காது. இன்றைக்கி பார்க்குறோம், அரசாங்கமே வெடிக்காதீங்க, காற்று மாசுபடுது என்று சொன்னாலும் கூட அவங்க வழக்கை தொடர்ந்து எங்கள் மதம் இப்படித்தான் இருக்கு என்று போகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கிறான். நமக்கும் தொல்லை இல்லை, பிறருக்கும் தொல்லை இல்லாத அளவுக்கு சிறப்பம்சமாக நமக்கு தரப்பட்ட இந்த மார்க்கத்தை பலருக்கு சொல்லி இதனுடைய சிறப்பம்சத்தை நானும் தெரிய வேண்டும் என்பதை இதுதான் நம்ம உணர வேண்டும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதுபோல எந்தெந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரியே, அனைத்து வணக்கங்களும் இஸ்லாம் மனித குலத்திற்கு நன்மையை தருகிறது. ஏன் நான் வெடிக்கல, ஏன் நம்ம இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணலை? நம்முடைய பண்டிகையை இறைவன் எப்படி சொல்லி தந்தானோ, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டி நம்மள்ட்ட இருக்கிறதுனால கண்மணி சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் யாருக்கும் நோய்வினை செய்த மாதிரி நடந்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள். ஏனைய பண்டிகைகளை பார்க்கலாம், ஊரை அடித்து தெருவை அடித்து கொண்டு யாருமே செல்ல முடியாது. ஆனால் நம்முடைய இது அப்படி அல்லையே, யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் வாழுகிறோம். அது நம்மளை தான் அந்நியவர்கள் அகதிகள் என்று எதிர்க்கிறார்கள். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இதை விடலாம் மிகப்பெரிய ஆயுதங்களை தூக்குவதை விட, வன்முறையை தூண்டுவதை விட, முஜாஹிதி என்று சொல்லக்கூடிய ஜிஹாதுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுக்கதை விட, அவ்வளவு பேரில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் நாம் பெரும்பான்மையினராக ஆகுவோம் என்பதுதான் இது போன்ற கருத்து தரக்கூடியதாக இருக்கிறது. சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு இன்னும் நம்மளை மோசமாக்கும் என்று சொன்னால், இஸ்லாத்தை நம்ம அவங்களுக்கு சொன்னால், வாயால் சொன்னால், நாவால் சொன்னால், இதுவே மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. இதான் காலத்தின் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்ன மார்க்கம், ஒமன் அஹ்யாஹா, யாருக்காவது அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை உயிர் வாழ செய்தால் கர்ணமா அஹ்யன்னாஸ ஜமியா, மனித குலத்தையே உயிர் வாழ செய்ததை போல எந்த வேதங்களில் இருக்கிறது, எந்த சித்தாந்தங்கள் இருக்கிறது, எந்த நம்பிக்கையில் இருக்கிறது? ஆனால் வேதம் என்று சொன்னால் வெறுமன்ன பக்தியை தான் ஊட்டும், ஆனால் அறிவையும் அன்பையும் பாசத்தையும் நேர்மையும் ஊட்டுகிறது. இதை விட பெரிய என்னன்னு சொன்னா,
இன்றைக்கி நாடார் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க தப்பு செஞ்சால், அவங்க ஜாதிக்கார் தப்பு செஞ்சால் மற்ற பரவாயில்லை நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் சமுதாயம் ஒற்றுமை வச்சுருக்காங்க. தலித் சமுதாயம் ஒற்றுமை வச்சுருக்காங்க. ஒருவருக்குள் சண்டை நடக்கக்கூடிய நேரத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்குது நீதி இருக்குலாம் பார்க்க மாட்டுருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நாம் நினச்சிக்கிறோம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனால தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திற்கே முன்னுதாரணமாக வாழ்ந்ததுனாலே தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுச்சு. இந்த சஃப்புலே நின்றவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன சஹாபாக்கள் சத்தியவான்கள் சோதனையெல்லாம் சாதனையாக்கி உலகம் முழுக்க இஸ்லாம் பரவ செய்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு இருந்த ஒற்றுமை தான், அவர்களுக்கு இருந்த அன்பு தான், அவர்களுக்கு இருந்த பாசம்தான். இது அல்லாஹ்வே சொல்லுவானே, நீங்கள் விரோதமாக இருந்தீர்கள், எம் கருணையின் காரணமாக நாம் உங்கள் இடத்துல அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கினோம். அதனால தாங்க இஸ்லாம் வளர்ந்தது. வாழை எடுத்ததெல்லாம் கம்மி தான், வாழை அவங்க போகல, அடிக்க வந்தவர்களை எதிர்த்தார்கள். அப்படி தான் ஹதீஸ் எல்லாமே சொல்லும். ஆனால் பாசத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நினச்சி கொள்கிறோம் எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமையாக அல்லாஹ் பார்க்கலாம். அவன் காஃபிராக இருக்கட்டும், முஸ்லிக்காக இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும். பெருமானார் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், இத்தகி தாவத்தில் மதம், மார்க்கத்தினுடைய சிறப்பு, இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு எந்த மார்க்கம் சொல்லலை, எந்த மதம் சொல்லலை. இத்தகி தாவத்தில் மதனும், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பத்துவாவுக்கு அஞ்சிக்கொள் என்று சொன்னால் அவனுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான திரை இல்லை, நேராக கேட்டால் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புகாரில் வருது, அஹ்மதில் வருது, ஒயின்கான காஃபிரன், பாதிக்கப்பட்டவன் காஃபிரா இருந்தாலும் கூட இறைவனிடத்தில் கடவுளே இறைவா எனக்கு இப்படி செஞ்சுட்டான், அநியாயம் செஞ்சுட்டான், தொப்பி போட்டுட்டான், தொப்பின்னு அந்த தொப்பி இல்லை, ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் முஸ்லீம் பக்கம் இருக்க மாட்டானா? கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், 100க்கு 100 சஹீஹான ஹதீஸ். அஹ்மதில் வருது, ஒயின்கான காஃபிரன், பாதிக்கப்பட்டவன் காஃபிரா இருக்கான், அநியாயம் செய்தவன் முஸ்லீமா இருக்கான், அவன் முவஹீதாவே இருக்கட்டும், தௌஹீத்வாதியாக இருக்கட்டும், அவன் குர்ஆன் சொன்னா வாய்க்கிலேயே பேசட்டும், ஒரு காஃபிருக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹ் காஃபிரோடு இருப்பேன் என்று பெருமானார் மூலமாக உணர்த்தினான் சொன்னால் எந்த அளவுக்கு உன்னதமிக்க மார்க்கம். காரணம் என்ன? காஃபிரும் யாருக்குத்தான் அடிமை? அல்லாஹுக்குத்தான் அடிமை. இந்த அளவுக்கு உன்னதமான இந்த மார்க்கத்தை வைத்து பாசத்துக்குரிய சகோதரர்களே, நீதியும் நேர்மையும் சொல்லி மக்களை அழையுங்கள். தனி சிறப்பு இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? உலகத்திற்கே ஒரே கானூனை கொண்டு வந்தார் கண்மணி ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு சொன்னோன்னா வாஸ்தான் செய்கிறோம். ஏன்னா இஸ்லாமியர்களாக தவிர இஸ்லாத்தை பற்றி நம்ம பின்பற்றல, இஸ்லாத்தையும் சொல்லலை. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாய்மல்லா, அதாவது அல்லாஹ்வின் ஆணையாக நான் சொல்கிறேன், அண்ணா ஃபாத்திமா பிந்த முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஈரக்கொலை. ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட சரகத், அவள் திருடியிருந்தால் லக்கத்தாழ்த்தி எதஹா, அவருடைய கையை வெட்டுவேன், துண்டிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கி தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? மகள் கொள்ளையடித்து விட்டால், மகள் அதாவது அரசு கசானாவை தூக்கிவிட்டால் காப்பாற்றக்கூடிய தலைவர்களை முஸ்லீம்களையும் பார்க்கிறோம், முஸ்லீம் அல்லாதவர்களையும் பார்க்கிறோம். இல்லை வேறுபாடே இல்லை. ஆனால் இந்த கண்மணியுடைய வாழ்க்கையை நாம் செய்திருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமா? சொன்னார்கள், பேச்சுக்கு சொன்னார்கள். யாரோ உயர்ந்த குலம் திருடக்கூடிய நேரத்தில், சிலர்கள் சிபாரிசுக்கு வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் என் மகள் திருடினாலும் ஈரக்கொலை திருடினாலும் சட்டம் தான் என்று சொன்னார்கள். எந்த மார்க்கம் சொல்லியது, எந்த மதம் சொல்லியது, எந்த வேதம் சொல்லியது, எந்த தலைவர்கள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்குத்தான் இன்றைக்கி தரப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துடைய தனி சிறப்பை அறிந்து நாமும் புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து மாற்று மத நண்பர்களிடத்திலையும் சொல்லி இந்த நல்வழியின் பக்கம், நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் யாவரையும் ஆக்கிடுவான் என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ் ரபில். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வணக்கம் செய்வதாக இருந்தாலும் கூட நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏனைய மதங்களெல்லாம் அவர்கள் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கடுமையான குளிரிலே குளித்து கொண்டும், இரவு என்று நடுநிசை என்று பார்க்காமலும், ஈரை துணிகளை போர்த்தி கொண்டும், செருப்பு இல்லாமலும், இரத்தங்களே பீரிட்டாலும் கூட இப்படித்தான் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சுயமாக அவங்க கடவுளை அவங்க எதை நம்புகிறார்களோ அது செய்ததன் காரணமாக
இன்னும் சொல்லப்போனால் வேலு குத்தி அம்பு குத்தி உறுப்புகளெல்லாம் காயப்படுத்தி மோசமான சூழ்நிலைக்குத்தான் இறைவனை நாம் அணுக முடியும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய மண்டையை உடைத்தால்தான் இறைவனுடைய திருப்தி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். மண்ணிலே புதைத்து வைத்தால்தான் இறைவனுடைய அன்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மகத்தான மார்க்கம், அந்த அல்லாஹ்வால் தரப்பட்ட மார்க்கம், உங்களுக்கு குளிப்பு கடமையாகி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குளிப்பு கடமையாகியோ அல்லது ஒது செய்ய வேண்டியிருக்கிற நிலைமையில் இருந்தாலோ தண்ணீர் கிடைக்காவிட்டால், அதுபோல் பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால் தண்ணீர் கிடைக்காவிட்டால், அது மட்டுமல்லாமல் வியாதி உள்ளவர்களாக இருந்தால் அதுக்காக நீங்கள் குளித்து சாகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சோத்தில் அடித்து தயம் செஞ்சு அல்லது மண்ணில் அடித்து தயம் செஞ்சு செய்து கொள்ளலாம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. இந்தளவுக்கு மகத்தான மார்க்கம். உன்னால் நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்து தொழ முடியாவிட்டால் ஏதோ கொஞ்சம் சுய உணர்வு இருக்கிறதா அப்படியே தொழுகிற மாதிரி நினைத்துக்கொள் என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கம். நம்மளையும் வருத்தி கொள்ளாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் மார்க்கம், மகத்தான மார்க்கம். இதை கூட நம்ம ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வருது, பிரச்சாரம் செய்து கொண்டிருக்காங்க, ஹுத்பால உட்காந்து பயான் செய்து கொண்டிருக்காங்க. ஒரு மனிதர் நின்று கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவர் நிற்கிறார், அவர் பேர் என்னப்பான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அபு இஸ்ராயில், அவர் பேர் அபு இஸ்ராயில், எதுக்குப்பா நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நதர அவர் நேர்ச்சி செய்து விட்டார், ஐயக்கூமே அல்லாவுக்கான நிற்க வேணும், ஒலா யக்கூது உட்காரவே கூடாது, அப்படி தான் அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும். அதுபோல் ஒலா எஸ்தலில் வெயிலே நிற்கணும், நிழலில் நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டார். ஒலா எத்தக்கல்லம் யாரோட பேசக்கூடாதுன்னு செஞ்சுட்டார். இப்படிலாம் நேர்ச்சி செஞ்சுருக்கார். ஒரு சூம நோம்பு வைக்கணும்னு செஞ்சுருக்கார். இப்படி தான், அதனால தான் அப்படி நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, அவர் எல்லோரோடையும் பேசட்டும், அவர் நிழலில் இருக்கட்டும், அதுபோல் உட்காரட்டும், ஒன்றே ஒன்று வேணால் செய்யட்டும், சௌமுன் அல்லாஹ்வுக்கான நோம்பு நோத்தை அதை பூர்த்தியாக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எந்தளவுக்கு மகத்தான மார்க்கம் சகோதரர்களே! காட்டு மிராண்டித்தனமான மோசமான கருத்து, மூடநம்பிக்கையான கருத்து, மனிதன் சாகிற மாதிரி கருத்து, மனிதன் வருந்துற மாதிரி கருத்தெல்லாம் தூக்கி எறியப்பட்டு பகுத்தறிவுக்கும் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஏற்ற மார்க்கமாக தனி சிறப்பாக வழங்கக்கூடிய இந்த மார்க்கத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நாம சுயமாக எதையும் சொல்லவில்லை. இந்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறது, விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது, ஆய்வை பற்றி பேசுகிறது, விவசாயத்தை பற்றி பேசுகிறது. ஏனைய வேதங்கள் சொல்லப்பட்டதை சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய தனித்தன்மையை நாம் அறிந்து புரிந்து பிற மக்களுக்கும் சொல்லி வல்ல ரப்புல் ஆலமீனை அறிமுகப்படுத்துவோமாக, இந்த தனி சிறப்பை எல்லோருக்கும் சொல்லுவோமாக. சொன்னால் நாமும் நல்ல முறையிலே வாழலாம், நமக்கும் மோட்சம் கிடைக்கிறது, மறுமையிலையும் எல்லா மக்களுக்கும் வெற்றி கிடைக்கிறது என்ற சுபச்செய்தியோடு வல்ல ரஹ்மான் நம்ம யாவரையும் நல்லமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானா என கூறி சிறிய உரையை நிறைவு செய்யுமாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.